ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். நல்ல வசனத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. இந்த உலகத்தில் வாழ்கிறதான ஜனங்களில் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மாம்சத்துக்குரியவர்களாக நடக்கிறவர்கள், இன்னொன்று ஆவிக்குரியவர்களாக நடக்கிறவர்கள். அல்லேலூயா. மாம்சத்துக்குரியவர்களாக நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்க மாட்டாங்க. ஆவிக்குரியவர்களாக நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொன்னா, மாம்சத்துக்கு நேராக நடக்கிறவர்கள் உலக கவலைகளோடு இருப்பாங்க. பல சூழ்நிலைகளை கொண்டு போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பாங்க. ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் எப்போ ஆண்டவர் வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிறதான அந்த சிந்தையோடு கூட எப்பொழுதும் காணப்படுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்களுக்கு உண்டாகும். யாருக்கு உண்டாகும்? ஆவியின் சிந்தை உள்ளவர்களுக்கு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உண்டாகும். மாம்ச சிந்தை குழப்பங்களை கொண்டு வரும், பிரச்சனைகளை கொண்டு வரும், நெருக்கடிகளை கொண்டு வரும், போராட்டங்களை கொண்டு வரும். மாம்ச சிந்தை இருக்கிறவர்களுக்கு நாளைய குறித்ததான கவலை உண்டாகும். ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறவர்களுக்கு நாளைய குறித்ததான கவலை இல்லை, நாளைய குறித்ததான காரியத்தை யோசிக்க மாட்டாங்க. கர்த்தர் மேல எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை தருகிறதான கர்த்தரையே நோக்கி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இங்க இருக்கிறதான உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். உங்களால சிந்திக்க முடியாத சமாதானம், உங்களால கிரகிக்க முடியாத சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க பக்கத்தில் வருகிறவர்கள் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் உண்டா என்று கேட்டால், இப்போ உள்ள காலத்துல அநேக பேருக்கு சமாதானம் இல்லை. பணம் உள்ளவங்களை கேட்டா அவங்களுக்கு பணத்தினால சமாதானம் இல்லை. அவங்க எங்கடா பேங்க் பேலன்ஸ் சேர்க்கலான்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கும் சமாதானம் இல்லை. ஆமே, வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் இல்லை. ஏதோ ஒரு விதத்துல அவர்களுடைய சிந்தை சமாதான குலைச்சலுக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சபையில ஒரு வயதான தாத்தா இருந்தாராம். எப்ப பார்த்தாலும் நல்ல சந்தோஷமா இருப்பார். எப்ப பார்த்தாலும் நல்ல சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பாராம். ஆமே. அப்பொழுது அந்த சர்ச்சில் ஏற்றும் பணக்காரர். இப்போ ஒரு சர்ச்சு வேலைன்னு சொன்னா உடனே எவ்வளவு லட்சம் வேணும்னாலும் கொடுக்க ரெடியா இருக்கிறவர். அவருக்கு மனசுல ஒரு நாளும் சமாதானம் இல்லை, சந்தோஷமே இல்லை. ஒரு நாள் இவருடைய வீடு, இவர் டிராவல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த வயதான ஐயா அவர் நிற்கிறதான இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு வீட்டில இருந்து இறங்கி வாராரு. அவர் சிரிச்சுட்டே வாராரு. நாளைக்கு என்ன எடுத்து சாப்பிடணும்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனா பயங்கரமான மகிழ்ச்சி. சர்ச்சில் வந்தாலும் அவருடைய அல்லேலூயா சத்தம் பயங்கரமா கேட்கும். அவர் ஸ்தோத்திரம் பண்ற சத்தம் பயங்கரமா கேட்கும். யாருக்காகலும் ஜபிக்கணும்னு சொல்லுறதுக்கு முன்ன அவர் தான் ஜபிக்க ஆரம்பிப்பார். அவ்வளவு சந்தோஷம். ஒரு நாள் இந்த பணக்கார ஐயா போய் கேட்டாரா, நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களால மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவர் சொன்னாரா, ஐயா, எங்களுக்கு பணம் இல்லை, பதவி இல்லை, எங்களுக்கு படிப்பறிவு இல்லை, எங்களுக்குள்ள என்ன இல்லைனாலும் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இயேசு யாருக்குள்ள இருக்கிறாரோ அவங்களுக்கு சமாதானம் உண்டு. இயேசு யாருக்குள்ள இருக்கிறாரோ அவங்களுக்கு சந்தோஷம் உண்டு. எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிரந்தரமாக எப்பொழுதும் இயேசு இருக்கணும். நிரந்தரமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு என் கூட இருந்தா எப்பொழுதும் சமாதானம் மட்டும்தான்.
இயேசு இருந்தா சந்தோஷம் மட்டும்தான். ஆகவே நான் சொல்லுகிறேன், நமக்கு குழப்பங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, இயேசு இல்லாம இருக்கிறதுனால அல்ல. இயேசு இருக்கிறதான படகுலையும் சில நேரங்களில் குழப்பங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, புயல் காற்று வந்தது. ஆனா நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வருகிறது, அது நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த பிரச்சனைகள் நிரந்தரம் அல்ல, அந்த நெருக்கடிகள் நிரந்தரம் அல்ல. நீங்க பிரச்சனைகள் வரும் பொழுதும், போராட்டங்கள் வரும் பொழுதும், நெருக்கடிகள் வரும் பொழுதும் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை தருகிறதான கர்த்தரை நோக்கி பார்த்தா போதும். கர்த்தர் நமக்கு நம்முடைய புத்திக்கு மேலான காரியங்களை செய்து முடிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் வேணும்னா நம்மில் ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார், நம்மில் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பு என்ன? அந்த எதிர்பார்ப்பு என்ன? ஒன்றாவது காரியம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முதலாவது காரியம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பம் பண்ணணுமா? அல்லேலூயா. ஒன்றுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னா, பொண்ணு இருக்கோ, பொருள் இருக்கோ, வசதி இருக்கோ, சில சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தா கூட ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை கொடுக்கிறதான தேவனுடைய பாதத்தை பிடிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை கொடுக்கிறதற்காக ஆண்டவர் ஒரு ஜெபாவியின் வல்லமையை ஊற்றுவாராக. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? பிரச்சனை வராம இருக்காது, போராட்டங்கள் வராம இருக்காது. அது ஒரு பக்கத்துல வரும், ஒரு பக்கத்துல வந்து கொண்டிருந்தாலும் அவன் எப்பொழுதும் தோற்று போனவன் என்பதை புரிந்து கொண்டு நீங்க ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக உங்க வீட்டில் நீங்க மாற்றப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நான் விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விண்ணப்பம் பண்ணியிருக்கிறோம், ஆனா கவலையோடு தான் விண்ணப்பம் பண்றோம். ஆமே, பெந்தெக்கோஸ்து அனுபவத்தில் நாம் அநேகமாக கண்டிருக்கிறதான ஒரு பயங்கர காரியம், கவலையோடு தான் விண்ணப்பம் பண்றோம். பாருங்க, ஜபிக்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு கண்ணீரா வரும். ஏன்? கவலை இல்லாததுனால கண்ணீர் வர்றது, பிரச்சனை இல்லாததுனால கண்ணீர் வர்றது. அப்படி கவலையோடு எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கணும்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நான் விண்ணப்பம் பண்ணுவேன். சத்ருவானவன் தோற்று போகணும். ஆகா, அவன் சிந்திப்பான், ஆகா நான் இவ்வளவு குழப்பத்தை கொண்டு போட்டேன், இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போட்டேன், தலைமுறைகளை வச்சு நான் குழப்பி பார்த்தேன், இந்த பிரச்சனையை கொண்டு போட்டு நான் குழப்பி பார்த்தேன், இவளுக்கு மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? அப்போ ஏக்கல்லையோ, நான் போட்டதான பிரச்சனை ஏக்கல்லையோ, அப்போ இனி இவளை தொட முடியாதோ, அப்படி சொல்லி அவன் தோற்று போகிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், ஆமே ஸ்தோத்திரம், 7-8 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி வகை தேடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. ஓ அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாம இருங்க. உங்க விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்த சுற்றி 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 இனி எப்படி நெருக்கடிகளை போடலாம், இனி எப்படி பிரச்சனைகளை போடலாம், இனி எப்படி இவளை அள வைக்கலாம், இவனை அள வைக்கலாம் என்று சொல்லி சத்துருவானவன் சுற்றி வகை தேடிக்கொண்டிருக்கிறவன் உங்க சந்தோஷத்தை பார்த்து, உங்க மகிழ்ச்சியை பார்த்து, ஆண்டவருக்குள்ள இருக்கிறதான அந்த ஆர்ப்பரிப்பை பார்த்து அவன் உங்களை விட்டு ஓடி போகிறத நீங்க பார்ப்பீங்க.
ஆமென், 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 ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல ஒன்று சேர வைத்தது ஆண்டவருடைய பெரிதான ஒரு திட்டத்திற்காக. ஆமென். சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார், சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போகிறார். பிசாசே, உன்னால ஜெயம் எடுக்க முடியாது. என் தேவ பிள்ளைகள் வெற்றியின் பிள்ளைகளாக மாற போகிறார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை விசாரிக்கிறவர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர் வந்திருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம சொல்லுகிறது உண்டு, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த தேசத்தில் எனக்குன்னு சொல்லி யார் இருக்கிறா? ஆமாம், பக்கத்தில் ஓடி போகிறதுக்கு எனக்குன்னு சொல்லி யார் இருக்கிறாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உனக்கு வேணும்னா ஆமாம், விசாரிக்கிறவரை நீ நம்பணும். விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறான்னு நம்பணும். அவர் உங்க கையை பிடிப்பார், உன்னுடைய கரத்தை பிடிப்பார், உன்னை கரத்தை பிடிச்சு கண்மலை மேல உயர்த்துவார். அவர் உங்களை விட்டுட்டு போகிறவர் அல்ல. அவர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னதான கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, பெரிய காரியங்களை செய்கிறவர் கையை பிடிச்சு நடத்தி உங்களை விசாரிப்பார், விசாரிப்பார். இந்த வார்த்தையை பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேசுகிறார். உங்களை விசாரிப்பேன்னு சொல்லி, உங்களை நான் விசாரிப்பேன். யாருக்கு மக்களை உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். தேவ ஜனமே, யாருக்கு உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை நான் விசாரிப்பேன், உங்களை விசாரிப்பேன். உன் தலைமுறையை விசாரிப்பேன், உங்க குடும்ப சூழ்நிலைகளை விசாரிப்பேன், நீ இருக்கிறதான நிலைமைகளை நான் விசாரிப்பேன். நான் புதிய பாதைகளை விசாரித்து அறிந்தவராய் புதிய காரியங்களை திறப்பேன். ஆமை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உன்னுடைய நெருக்கம், உன்னுடைய நெருக்கடிகள் அது நிரந்தரம் அல்ல. விசாரிக்கிறவர் உன் கூட இருக்கிறதுனால, விசாரிக்கிறவரோடு நிரந்தரமாக நீங்க பேசிக் கொண்டிருக்கிறதுனால, விசாரிக்கிறவருடைய கையை பிடிச்சிருக்கிறதுனால இந்த நெருக்கடிகள் எல்லாம் உங்க காலுக்கு கீழாக மாறி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறவர் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமேன், 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 ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் நீங்க ஆமேன் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாக போகிறது. மனுஷங்க கொடுக்கிறதான சமாதானம் அல்ல, தெய்வீக சமாதானம். ஹalleluya. ராதோ ரோ பிரதா ரா பிரபா ராம்தோ ரிபார்த்தனா ரமர்த்தனா. இந்த வசனங்களை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, பேசணும்னு சொல்லி ஆயத்தப்படும் பொழுது ஆண்டவரோடு சொன்னதான ஒரு காரியம், ஆண்டவரை என்னுடைய மனசிலிருந்து ஒரு காரியத்தை கூட பேசக்கூடாது, ஆவியில நாம் பேசணும். ஆண்டவரை ஆவியில பேசினாதான் சில நுகங்கள் உடைக்கப்படும். சமாதான கேட கொண்டு வந்திருக்கிறதான நுகத்தடிகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு ஒரு குப்பையை போல ஆண்டவர் தூக்கி எறிய போகிறார். ஒரு குப்பையை போல தூக்கி எறிய போகிறார். கமான், ஒரு குப்பையை போல தூக்கி எறிய போகிறார். நீ தேடியும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் வேணும்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுவீங்களா? விண்ணப்பம் பண்ணுவீங்களா? ஆமாம். வருது போல இருக்கும் பிரச்சனை, ஆனால் அது மேற்கொள்ளாது. என்ன மேற்கொள்ளாது? ரெண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10 எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதி தான். 10வது அதிகாரம் அதனுடைய 38 42 வசனம் வரை பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 42 வசனம் வரை பார்க்கும் பொழுது மார்த்தாள் மரியாள் என்கிறதான ஒரு சரித்திரத்தை நம்ம பார்க்க முடியும். மார்த்தாள் மரியாள் இருக்கிறதான வீட்டில் இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். இயேசு கிறிஸ்து கடந்து போய் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு கனம் பெற்றவர்கள் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? நேற்றுக்கு எங்கள் திங்ஸ் எல்லாம் மாற்றி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம், ஒரு டீ போட்டு கொடுக்கவா சொல்லி. அவங்க உடனே சந்தோஷமா ஆமாம் தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போனதான வீட்டில் போன உடனே இவர் விலை மதிக்கப்பட்டவர், நம்மை உருவாக்கினவர். அவர் யார் என்பதை
அநேக பேர் புரிந்து கொள்ளலைன்னாலும் புரிந்து கொண்டவர்களுக்கு யார் என்று தெரியும் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக யூதர்கள் அவரை வெறுத்தாலும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறது இன்னார் என்பது அநேக பேருக்கு தெரியும். அவர் வந்தவர், கனம் பெற்றவர். ஆகவே மார்த்தாள் அநேக காரியங்களை கவலைப்பட்டு அவருக்கு அது சமைச்சு கொடுக்கணும். ஃபிஷ் கறியா, அவன் சிக்கனா, நீ தோசை சுட்டு கொடுத்தா சாப்பிடுவாரா? நம்ம இப்போ உள்ள நிலைமையில வரலாம். தோசை சுட்டு கொடுத்தா சாப்பிடுவாரா? இவர் என்ன சாப்பிடுவார்? இதுதான் கவலை, இதுதான் கவலை. நான் சொல்லுகிறேன், நம்ம பக்கத்தில் இயேசு வந்தாருன்னா மற்ற கவலை வராது. இதுதான் நான் சொல்லி சுருக்கமாக சொன்னா, இயேசு நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னா மற்ற கவலை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ராம்தா ரா பிரபாலா மார்க்ரோ தோரா மார்த்தா நாபா. இப்ப அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசுவை பக்கத்துல வச்சுட்டு வீட்டுல தான் இருக்கிறாரு, பக்கத்துல தான் இருக்கிறாரு, கையதான் பிடிச்சிருக்கிறாரு, நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றாரு, எல்லாவற்றிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கையை பிடிச்சு வச்சிருக்கிறாருனாலும் அவருடைய வார்த்தை நமக்கு இருந்தா கூட கவலை, கவலை. ஆமாம், பிள்ளைகள் நாளை எப்படி வருவாங்க, அப்படித்தானே, அப்படித்தானே கவலை. பிள்ளைகள் நாளைக்கு எப்படி நடப்பாங்க, ஸ்கூல்ல எப்படி வளர்ந்துருவாங்க, இங்க பயங்கரமான பிரச்சனை இல்லையா, நம்ம பிள்ளைங்க எப்படி போகும். நான் சொல்லுகிறேன், வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்றால் உங்களிலிருந்து பிள்ளைகளுக்கு வசனம் புறப்பட்டு போகும். ஷார்த்தா ரா பார்த்தானா ரிபால் பிரபாந்தனா ரமர்த்தனா ரகதா ரப்துனா ரகதா. நீங்க ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்க, ஆமென், நீங்க உங்களுடைய சித்தத்தை விட்டு கொடுக்கிறீங்கன்னா அந்த கவலை உங்களை மேற்கொள்ளாது, அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது, அந்த சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளாது. சத்துருவானவன் உங்க குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் இயேசு பக்கத்தில் இருக்கிறாருன்னா, இயேசுவோடு கூட நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அவருடைய வார்த்தை உனக்குள்ள அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் உலக கவலைகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. ஓ, மேற்கொள்ளுவதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலக கவலை என்ன மேற்கொள்ளாது. உலக கவலை, ரெண்டு வாட்டி சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, உலக கவலை என்ன மேற்கொள்ளாது. நாளைய குறித்த கவலை சொல்லுங்க, இதையும் சொல்லுங்க, என்னை மேற்கொள்ளாது. தலைமுறைகளை குறித்த கவலை என்னை மேற்கொள்ளாது. நாளைக்கு கடன் வாங்கணுமே அந்த கவலை என்னை மேற்கொள்ளாது. எனக்குள்ள கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவளாக ஆமென் மரியாள் மாற்றப்பட்டாள். அவளுக்கு திவ்ய சமாதானம் உண்டானது. ஆண்டவரே சொல்லுகிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்காண்டவர் வச்சிருக்கிறார். ரோதோ ரிபார்த்தனா ரீகாம்தனா ரபார்த்தனா ரகர்த்தனா. எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம், கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறத உணர்கிற இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் தங்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மலையே இடிச்சு விழுந்தாலும் ஆமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கத்தக்கதான எது வந்தாலும் அப்பாவுடைய பாதத்தில் உட்கார்ந்திருப்பேன். அந்த மரியாளை போல அப்பாவுடைய பாதத்தை விட்டு பின்மாறி போக மாட்டேன். எந்த சூழ்நிலைகளிலும் அப்பாவுடைய பாதத்தை விட்டு பின்மாறி போக மாட்டேன் என்று சொல்லி ஆமே கேட்கிறவர்கள், விரும்புகிறவர்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், உங்க பாதம் மட்டும் எனக்கு போதும், உங்க பாதம் மட்டும் எனக்கு போதும், உங்க பாதம் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 119வது சங்கீதம் ஆமென் 165வது வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. ஆமே, கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்ததான மரியாளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருந்துச்சு. ரிபாந்தனா ரகர்த்தனா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வீக சமாதானம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான உங்களுக்கு இடறல் இல்லாமல் ஆண்டவர் நடத்த ஆரம்பிப்பார். இடறல் இல்லை, இடறல் இல்லை, இடறல் இல்லை. ஓ, எத்தனை பேர் இதை கிரகிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு இனி இடறல் இல்லை.
ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறதற்கு எந்த இடரலும் வராது. இது விசுவாசிக்கணும். அப்படியே விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். இனி இடரல் இல்லை, இனி இடரல் இல்லை. இனி என்னை இடர வைக்க சத்துருவானவனால முடியாது. ஆமே, உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறபடினால் எனக்கு இடரல் இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஆமென் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அப்போ கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு, உங்க வார்த்தை எனக்கு போதும், உங்க அன்பு போதும், எத்தனை மலைகள் கடந்து வந்தாலும் உம்முடைய வார்த்தையை விட்டு பின்மாறி போக மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்க தான் பாக்கியம் பெற்றவர்கள், நீங்க தான் பாக்கியம் பெற்றதான ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியம் பார்த்தோம், வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும், வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். 3வது காரியம், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார், சமாதானமாகும்படி செய்வார். கையை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், அப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உண்டாகணும்னா ஒருவனுடைய வழியை ஆண்டவர் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? பிரியமா இருக்கணும், பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம எங்க போனாலும் கர்த்தருக்கு பிரியம் தானா என்கிறதான அந்த சிந்தை நமக்கு உண்டாகணும். அல்லேலூயா. பேசுகிறதற்கு முன்பாக திருப்பி சொல்லுகிறேன், அநேக குடும்பங்களில் பல குழப்பங்கள் வர காரணம் திடீரென்று எடுத்து சாடி பேசுறதுனால, சில காரியங்கள் நம்ம செய்கிறதுனால, சில காரியங்களை நம்ம முயற்சி பண்ணுகிறதுனால. அப்போ இதுல ஒரு சமாதானம் வரணும்னா ஆண்டவருக்கு பிரியம் தானான்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். சில வழிகள் நாம போகும் பொழுது அங்க வச்சிராத காலு என்று சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். நம்ம பேச தொடங்கினாதான். இப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க, அவங்களுடைய பாசம் எனக்கு தெரியாது, அது வேற காரியம். அவங்க என்ன பேசினாலும் புரியும். இப்போ சிலவங்க எல்லாம் உடனே போன உடனே ஐயா நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் ஒய்ஃப் எல்லாம் நல்லா இருக்கு, அப்படி பேச முடியுமா? ஒரு பழக்கம் வேணும் தானே. எத்தனையோ வருஷமா ரட்சிக்கப்பட்டோம், எத்தனையோ வருஷமா ஆண்டவர் அறிஞ்சு கொண்டோம், இன்னைக்கு வரைக்கும் அப்பா கிட்ட பேசுறதான பழக்கம் இல்லை. நான் பேசுறது புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், எல்லாத்துக்கும் எல்லாமாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார், கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார், உன்னை கையை பிடிச்சு நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறார், நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். எல்லாம் 1/1 ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தும் இப்பவும் பேசலன்னா நம்ம எந்த கால விசுவாசி? அல்லேலூயா, அல்லேலூயா. பேசணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா கிட்ட பேசணும். ஒரு நாள் உண்டென்றால் அவர்கிட்ட பேசாம நீ துவங்கினா அந்த நாள் உங்களுக்கு தோல்வியாக இருக்கும். ஒரு நாள் இருக்கிறது என்றால் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறார் என்றால் அந்த நாள் இயேசுவோடு துவங்குங்கள், இயேசுவோடு பேசுங்கள், இயேசுவோடு பழகுங்கள். அவர் உங்களை கையை பிடிச்சு நடத்துவார். அல்லேலூயா. எங்க இயேசு உண்டோ, இயேசு இருந்தும் எங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ அங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்றால் அர்த்தம் ஆண்டவரோடு கூட பேசுகிறதான பழக்கம் இல்லை என்ற அர்த்தம். ராம்சா தோராமா பிரபாலபா அந்தல் பிரமாந்தனா ரபர்த்தனா ரகர்த்தனே இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. சில நேரங்களில் பேச ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலைகளுக்கும் விட்டு விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். யோபு 34ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கும் பொழுது, அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்.
நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு உங்க சத்தம் கேட்க ரொம்ப பிரியங்க, பிரியம். அவருக்கு ரொம்ப பிரியம். அல்லேலூயா. உங்க சத்தத்தை கேட்க ரொம்ப பிரியம். ஆமென். மற்ற காரியங்களை பேசுறதுக்கு முன்பாக ஒரு நாள் துவங்கும் பொழுது இயேசு என்று சொல்லி பாருங்க, அந்த நாமத்தில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மூன்றாவது காரியம், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு சமாதானத்தோடு தான் எழும்பி இன்றைக்கு போவீங்க. ஆமே. ஒரு 10 நிமிடத்தில் நம்ம ஆராதனை முடித்துக்கொள்ள போகிறேன். இந்த சமாதானம் எனக்கு வேணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான எதிர்பார்ப்புக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. The name of Jesus. நீங்க கொஞ்சம் ஒன்று விட்டு கொடுத்தா போதும், அந்த சமாதானம் உங்களுக்குள்ள தங்க ஆரம்பிக்கும். ஓ ராபாத்தனா. நம்ம பல வருஷ விசுவாசிகளாக இருக்கலாம், பல வருஷ பாரம்பரியங்களாக இருக்கலாம், எத்தனை வருடங்களாக இருந்தாலும் இயேசு உனக்குள்ள சரியாக கிரியை செய்யலைன்னா, இயேசு உங்களை போதிப்பித்து நடத்தலைன்னா, இயேசுவோடு பேசுகிறதான அனுபவம் இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க உங்களுடைய செவி ஆண்டவர் திறப்பாராக. கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். அப்படி தீர்மானம் பண்ணுகிறதான தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நாளைக்கல்ல, அடுத்த நாள் அல்ல, இன்றைக்கே உண்டாக போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கே உண்டாக போகிறது, இன்றைக்கே உண்டாக போகிறது. அது எத்தனை மந்திரங்களினாலும் தடுக்க முடியாது, எத்தனை நெருக்கடிகளினாலும் தடுக்க முடியாது. புயல் காற்று போல வந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினால் அமைதலாகி போவதாக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். நீங்க சொல்லுவீங்க, இந்த வருஷம் சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு சமாதானத்தை தந்தார், நான் மதிலை தாண்ட ஆண்டவர் கிருபை செய்தார், மதிலை தாண்ட கிருபை செய்தார், மதிலை தாண்ட கிருபை செய்தார், இன்னும் நான் தாண்டி போவேன், இன்னும் நான் தாண்டி போவேன், சிலதை நான் இன்னும் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கையை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். ஓ ராபா ஷாபா ராதோரோது ராதோரோதோ ரமது லாந்தோரோ பார்த்தனா